ஹாய் ஹாய் கீதிகா. ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்? ஐக்கியாவுக்கு போகிறோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஐக்கியா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் போய் திறந்து வச்சுட்டு வரலான்னு போகிறோம். நம்ம திறந்து வச்சுட்டு அங்கே போனால் ஏதாவது காஸ்கோலாம் போனால் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு சாம்பிள் கொடுப்பாங்களே, அது மாதிரி ஐக்கியா போனால் ஃபர்னிச்சர்லாம் சாம்பிள் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரலான்னு போகிறோம். ரைட், கிரேட் ஷாட். ஆமாம், இப்போ நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே போய் எல்லாம் சுற்றி காமிக்கிறோம். புது ஐக்கியா இல்லை. ஏய், ஃபர்னிச்சர் எப்படிமா உள்ளே வைக்க முடியும்? நீ வேற சாப்பிட போகிறேங்க. Hi guys, welcome back to our channel. Today, yes. What is Storyglissum in America? No, it's just Sidiksha's. You're just Who are you? It's Sidiksha's. It's mine. IKEA, let's do this. Yeah. So this is my future kitchen. Yeah. Let's see how well we can use it in real life. This is where I start. ஜாமான் தான் இருக்க முடியுது, அங்கே தான் இருக்க முடியுது. இது புதுசாக நம்மளோட வீட்டு பக்கத்துலேயே வந்து ஓப்பன் ஆயிருக்குங்க. முன்னாடி ஐக்கியா போகணுன்னா ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துருச்சு. சரி, அதனால தான் இன்றைக்கி தான் ஓப்பனிங்கே, அதனால தான் சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மத்தியானம் தான் கிளம்புனோம். லஞ்ச் வந்து இங்கே தான், அங்கேயே உள்ளே வந்து கேஃபிடேரியா மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நிறைய ஐட்டம்ஸ் சேம் தான் இருந்தது. நார்மலாக அங்கே இருக்க ஐக்கியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் எப்போ ஐக்கியா போனாலுமே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்ல, அப்படி ஒன்று நான் பார்த்துட்டே வரதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒன்றொன்னையாக பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த வாஷ் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறது சிங்க்லேயே அப்படியே வச்சுக்கலாம், அந்த இது ஒன்று வாங்கினேங்க. ஸோ அது என்கிட்ட இல்லை. சரி, ஓகே, நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பெருசாக ஷாப்பிங் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் வந்தோம். இந்த பேக்கிங் செக்ஷன் அது இதுன்னு எல்லாமே திங்ஸ்லாம் ரொம்ப இங்கே நல்ல குவாலிட்டியாக நல்லா தான் இருக்கும். நமக்கு எதுவும் தேவைப்படுற மாதிரி இப்போதைக்கு இல்லை, அதனால ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனோம். சில ஐட்டம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கூட தெரியல. அதுதான் நாங்கள் 2 பேரும், நானும் என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்களே, அவங்க பேரும் சந்தியா தான். ஸோ 2 பேரும் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஒரு சைடு அவங்க பேசிவிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு 5-6 ஐட்டம் வாங்கினேன், எங்கள் குட்டி குட்டி ஐட்டமாக. ஒரு சில இதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப விலை கம்மியாக இருக்கும், $1, $2 அந்த மாதிரி இதுக்கெலாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே வாங்கினா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். மற்றபடி என்ன வாங்குறதுனே தெரிலதுனால ஒன்றும் வாங்கலை நான். எனிவே ஐக்கியா இங்கே தானே இருக்க போகுது, அதனால் எப்போ வேணுமோ அப்போ தேவையானப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டோம். இந்த உட்டனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டுங்க. நம்ம வந்து கிச்சன்லலாம் அப்படி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வச்சுருக்கோமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், டேபிளில் கிச்சன்லலாம். இந்த மோமோஸு இந்த இதெல்லாம் பண்ணுறது, இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸ்டீம் பண்ணுறது. ஆனால் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம மேபி கொலக்கட்டை அந்த மாதிரி பண்ணும்போது பண்ணலாம் போல், ஆனால் அடிக்கடி நம்ம பண்ணுறது இல்லைல்ல. ஸோ தேவையில்லாமல் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு வாங்கலை. அதே மாதிரி இந்த சில்வர் பிளேட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. விலை பார்த்திங்கன்னா $35 கிட்ட போட்டிருந்தாங்க. அது எடுக்கவே முடியல, சும்மா எடுத்து பார்க்கலாம் தான் நினச்சோம், எடுக்க முடியல. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கோல்டு ட்ரே. ஸோ இதெல்லாம் பூஜைக்கு இந்த மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சுன்னா வைக்கலாம். இப்போது நிறைய அந்த கோல்டன் கலரில் தான் வந்து திங்ஸ் எந்த கடைகளுக்கு போனாவே நிறைய கிடைக்கிது. எவ்வளோ காசுன்னு பாரு. எடு. ஆனால் இதுக்கு அதுவே நல்லா இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கு. சரி, ஓகே, எடுத்துக்கோ. செட்டு இது என்ன பண்ணுறது, மெஷர்மெண்ட்டு அழகா இருக்கா. No one wants to see your pillows that you're not gonna buy. Okay. What did you say? இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. சொல்ல மாட்டேன், மூஞ்சியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேன்.
Bathroom side. Oh, Isha has a plunger or a bathroom cleaner. Go closer, you're so big. Just for This song is like already old enough as it is. How did your voice with it? yeah, so beautiful. Okay, the audio of the song is already at like 10%, okay? Your voice at 100 is overpowering. Wow, great job, mommy. You made it. Oh, wow, mommy. This kid gets excited for the randomest things in the world. Inge konja code $20. And this would I for Sodiksha? Can I sit? Sleeping. Oh, you're kicked out. Yes, my room now. Did you say you're taking my room? ஒன்றும் இல்லை உள்ள கூட Oh. So honk. You already ate. Ma, there's a cool on my head. இப்ப மம்மி ஒரு வாலி கண்டுபிடிச்சிருக்காங்க for Geetka to sleep in. Wali. So many Walis ikkada. And Isha can sit in them if she wants. I'll hit Sadiksha. Sadiksha's gaslighting her parents into buying her stuff by accident. I want this one. Isn't it so beautiful? My name is Sadiksha. Ippa, this is my favorite part. The fact that no one asked. We have grown in our house together. No, it's literally not. Look. Oh, in our house? Inga, this is the Amazon jungle. Oh my god, you can see a snake. இப்போ நாங்க செக் அவுட்டுக்கு வந்துட்டோம். சாப்பிட்றான். ஏய் ஐக்கியா முடிச்சுட்டு வரும்போதே டைம் ஒரு 4:35 கிட்ட ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கும் கிளாஸ் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவங்க போகலை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி எனக்கு எதாவது பஜ்ஜி பண்ணி தரியா, சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குனாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழைக்காய் வீட்டில் இல்லை, உருளைக்கிழங்கு தான் இருந்தது. சரி ஓகே உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போட்டுட்ருந்தேன். குழந்தைங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது, கிளாஸஸ் போகிறாங்கள்ல அதோட அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இங்கே இப்போ பஜ்ஜி போட்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்றேன்னு சொன்னேன். பஜ்ஜி ஒரு கோகோனட் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு சூப்பரான வாக்கிங்க. சம்மர் வந்தால் வாக்கிங் இல்லாத டேயே கிடையாது. டெய்லியுமே ஈவினிங் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்துட்டு தான் வருவோம். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கும் அப்படி போயிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ ஒரு கேஷுவலான வீடியோ தான், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா சேனல் பேர் செல்வி ராஜேந்திரன் கிச்சன். அம்மா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.